அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை, அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, 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 ஆண்டவர்க்கே ஆராதனை, 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 இயேசுவுக்கே ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. எல்லாம் மாறும், ஆனால் அழைப்பு மாறாது. பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அழைத்தவரை பாருங்கள், உங்களோட அழைப்பை மட்டும் பாருங்கள். நான் சொன்ன வார்த்தை புரியும் நினைக்கிறேன். அழைத்தவரை பாருங்கள், உங்களோட அழைப்பை மட்டும் பாருங்கள். ஒருவேளை இடையில் நிறைய பேர் வந்து போகலாம், தலைவர்கள் வரலாம், ஊழியர்கள் வரலாம், நீங்கள் நம்பியிருக்கிற மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் வரலாம். they may fail but Jesus never fails. அவர்கள் தோற்று போகலாம், அழைத்தவர் தோற்று போகவே மாட்டார். என்னுடைய குறைந்த ஒரு அனுபவம், 53 ஆண்டுகளாக ஆண்டவரோடு வாழ்கிறேன். 50 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்னன்னா, எல்லாம் மாறும், ஆனால் தேவன் மாறவே மாட்டார். இன்னைக்கு அன்பு கூறுகிறவன் நாளைக்கு அன்பாக இருப்பாங்களான்னு தெரியாது. இந்த பூமியிலே யாரையும் அதிகமாய் சார்ந்து கொள்ளாதிருங்கள். அப்படி சார்ந்து கொண்டீங்கன்னா உங்களை விட்டு அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்கும். யோனா ஆமனுக்கு செடி நிமித்தம் சந்தோஷப்பட்டான், ஆமனுக்கு செடி பட்டு போயிற்று. யோனா ஆமனுக்கு செடி நிமித்தம் சந்தோஷப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் மனமடிவுக்கு நீங்களாக்க ஒரு ஆமனுக்கு செடியை கர்த்தர் வளரச் செய்தார். ஸோ தேவனை மறந்துட்டு ஆமனுக்கு செடியின் மேலே சந்தோஷப்பட்டான். தந்தவைகளை அன்பு கூறாதிருங்கள், தந்தவரையே அன்பு கூறுங்கள். தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர். உங்கள் வீடு ரொம்ப பெருசு, உங்கள் தொழில் ரொம்ப பெருசு, உங்கள் வியாபாரம் ரொம்ப பெருசு, உங்கள் எல்லாமே ரொம்ப பெருசு. ஆனால் தந்தாரே அதை இதை விட ரொம்ப பெரியவர். கிவர் இஸ் கிரேட்டர் தென் த கிஃப்ட். பிள்ளைகள் தேவன் தந்தார், லவ் தி சில்ட்ரன். ஆனால் லவ் மோர் காட். எல்லாரை விட, எல்லாவற்றை விட அவரை நேசியுங்கள். முதன்மையானவருக்கு என் வாழ்க்கையில் முன்னுரிமை. எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே ஆண்டவர் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை முக்கியம், வேலை முக்கியம், குடும்பம் முக்கியம், பொறுப்புகள் முக்கியம். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ், முக்கியங்களில் அவர் ரொம்ப முக்கியம். இந்த ஆதியாம் 24ஆம் அதிகாரத்தில் எலியேசர் ஒரு வார்த்தை சொல்லுவார். எலியேசர் ஏறக்குறைய 13 நாட்கள் அவன் பிரயாணம் பண்ணியிருக்கிறான் அந்த ரெபேக்காளை சந்திப்பதற்கு. மேடு, மலை, பள்ளத்தாக்கு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே ரொம்ப பேட் ஸ்மெல் உள்ள ஒரு மிருகம் ஒட்டகம். அதனுடைய எச்சில், அதாவது முட்களை விட கூர்மையானது, வெரி ஷார்ப். 13 நாள் பிரயாணம் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு முன்னால் ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். ஒரு அழகான வசனம், ஆதியாம் 24. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. 13 நாள் பிரயாணம், பசி, களைப்பு, உடலெல்லாம் வலி. ஒட்டகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல, மேலும் கீழும் மேலும் கீழும் வனாந்திரம், குளிர். போஜனம் வைக்கப்பட்டது. நான் இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கத்தை செய்து முடிக்கும் வரை எனக்கு எல்லாம் 2ஆம் தரம் தான். நான் என் தேவைகளை அல்ல, அவர் தேவைகளுக்காகவே வாழ்வேன். பிள்ளைகள் நல்லது,
உறவுகள் நல்லது, தொழில் நல்லது, பொறுப்புகள் நல்லது. ஆனால் என்னை அனுப்பினாரே, அந்த நோக்கத்தை நான் செய்து முடிக்க வேண்டும். இதைவிட அது ரொம்ப முக்கியம். இவனிங்க சாப்பாடும் இருக்குது, தேவனுடைய சித்தமும் இருக்குது. இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். வாழ்வின் ஆசீர்வாதங்கள், தேவனுடைய தேவை, எது சந்திப்பீங்க? வாழ்வின் ஆசீர்வாதங்கள். அவன் கையில் வெள்ளியும் பொன்னும் விளையுந்திர வஸ்துகள் இருக்குது. இரியேசர் கையில் முன்னால் சாப்பாடு இருக்குது, குடும்பம், பொறுப்பு, அதை செய்யுங்க. ஆனால் அதுக்கு முன்னால் என் பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. அதனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாட் எவர் யூ டூ, காட் ரெக்கார்ட்ஸ். 87:6 வசனம். உலகம் என் அரங்கத்தை பார்க்கிறது, தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறார். எனவே வாட் யூ ஆர் டூயிங், டூ இட். தேவனே தொடர்ந்து செய்ய சுகம் தாங்க, பலன் தாங்க, அதற்கேற்ற ஞானம் தாங்க. எந்த ஒரு சக்தியும் என்னை திசை திருப்பாதபடி, குழப்பாதபடி, மனமடி வாக்காதபடி தொடர்ந்து உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் வாழ்வில் நிறைவேற கிருபைதார். வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாம் முக்கியம், எல்லாம் முக்கியம். சத்தம். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். ராஜாவின் வேலை அவசரமானது, அவசியமானது. ஆமேன். ராஜாவின் வேலை நான் பல நேரம் நினச்சிருக்கிறேன், நாளைக்கு பண்ணலான்னு. அந்த நாள் வராமலே போகும். ஊழியம் தேவன் தந்த வாய்ப்பு, என் தேவன் தந்த ஒரு வாய்ப்பு. ஒருவேளை அந்த வாய்ப்பு அடுத்த மாதம் வந்த நான் ஆயிருப்பேன்னு தெரியாது. தேவன் தேடும் மனிதன். தேவன் யாரை தேடுகிறார்? அன்பு கூறும் மனிதனை தேடுகிறார். அன்பு கூறும் மனிதன், அன்பு கூறும் மனிதன். எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் அன்பு கூறுவது. கரங்களை சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இல்லை ஆண்டவரே, நிபந்தனை இல்லை. சொல்லுங்க. எல்லாரை விட, எல்லாவற்றை விட ஐ லவ் யூ லார்ட். என் பொருட்களை விட, என் தொழிலை விட, என் கிருபைகளை விட அவர் மேலானவர். என் திறமைகளை விட அவர் மேலானவர். அவர் இல்லைன்னா எனக்கு இந்த கிருபை இல்லை. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் ரட்சித்தார். எனக்கு இறையர் கல்லூரி பட்டங்கள் இல்லை, ஆனால் அவர் தான் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்களும் கர்த்தரும் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்களும் கர்த்தரும் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் வலிமையானது. கல்லூரி அறிவை நிரப்பும், கர்த்தர் மனசை நிரப்புவார். அது தியரி, இது வாழ்க்கையின் அனுபவங்கள். அதை படிங்க, அதை விட இதை மேலே படிங்க. தேவன் விரும்பும் முதல் மனிதன் அன்பு கூறும் மனிதன். இரண்டாவது சொன்னேன், அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன். எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல். புரியுதா உங்களுக்கு? யோபு சொன்னானே, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ரொம்ப கடினம். ஈஸி, பிரசங்கத்தை பண்ணுற ரொம்ப ஈஸி, அதில் கடந்து போவது மிக கடினம். இப்படிப்பட்ட நேரங்களில் கடந்தும் போவேன், அதில் வளர்ந்தும் போவேன். கடந்தும் போவேன், அதில் வளர்ந்தும் போவேன். ஐ வில் கோ த்ரூ அண்ட் ஆல்சோ க்ரோ த்ரூ. ஐ வில் கோ த்ரூ, அதில் கடந்தும் போவேன், அதில் வளர்ந்தும் போவேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 10 அடைப்பு. இங்கே சின்ன படிக்கட்டு கூட ஏற முடியாது, பேச முடியாது. 10 அடைப்பு. ஆம்ஸ்டர்டாம் என்னிடம், ஹாலண்டில் இருக்குது. எனக்கு கூட்டங்கள் அங்கே ஆம்ஸ்டர்டாமில். ஹாலண்ட் என்கிற தேசம். வெளியே ஃப்ளைட்டில் வெளியே இறங்கிட்டேன், பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டேன். வெளியே வர முடியல. 2 மணி நேரம் ஆச்சு வெளியே வரத்துக்கு. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஒத்துக்கொண்ட கூட்டங்கள் பேசினேன். ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு வந்தேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்குது. 3 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தேன். படுத்து படுத்து பெட்சோர் வந்துருச்சு. வாழ்க்கையின் முடிவு நினச்சேன். ஆனால் தேவன் சொன்னார்,
மனுஷன் எங்க முடிக்கிறானோ அங்கே நான் ஆரம்பிப்பேன். வேர் மேன் ends there God starts. உனக்கு தெரியும், எனக்கு இங்கே இல்லேன் ஐயா, அங்கே உள்ளேன் ஐயா. இங்கே இல்லேன் ஐயா, அங்கே உள்ளேன் ஐயா. இங்கே ஆப்சண்ட்டு, அங்கே ப்ரெசண்ட்டு. இங்கே தார் ரோடு, அங்கே தங்க ரோடு. அங்கே உன்மார்க்க உபத்திரமே அங்கே இல்லை. எனக்கு 2 முறை அனஸ்தீசியா தந்ததுனாலே என்னுடைய குரல் வலை எல்லாம் நொறுங்கி விட்டது. 3 மாதங்கள் பேச்சே இல்லை. எசேக்கியேல் வசனம் இருக்குது, நீ சில காலம் ஊமையனாயிருப்பாயின்னு. அது நான் அப்படியே இருந்துச்சு எனக்கு. எசேக்கியேல் இருந்து வார்த்தை இருக்குது, ஒரு பக்கத்திலிருந்து நீ மறுபக்கம் புரளாதபடி உன்னை கயிறுகளால் கட்டினேன். அப்படியே படுத்துருப்பேன் 3 மாதம். ஆண்டுகிட்ட கேட்பேன், ஆண்டவரே ஊழியந்தான் பண்ணேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, யாருக்கு தீமை கூட பண்ணதில்லை, யாரையும் காயப்படுத்தினது கூட இல்லை, அதுக்கு நான் சாட்சி. என் வார்த்தைகளில் கூட யாரையும் காயப்படுத்தினது இல்லை, ஏன் இந்த பாடு? அப்போ தேவன் சொன்னார், தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, இதுவும் கடந்து போகும். அதில் கடந்தும் போனேன், அதில் வளர்ந்தும் போனேன். 3 மாதம் பேச முடியல. நான் நிறைய புஸ்தகம் எழுதுகிறேன். அப்போ முடிஞ்ச அளவு உட்கார்ந்து எழுதினேன், சாய முடியல, அப்படி எழுதினேன். என்ன தெரியுமா? நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே செய்வார். குட் காட் வில் டு குட் திங்ஸ் ஆஃப்டர் பேட் டைம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, இப்படிப்பட்ட இருளான நேரம், தவிப்பின் நேரம், சஞ்சலத்தின் நேரம், தடுமாற்றத்தின் நேரம், மௌனத்தின் நேரம், டார்க்கஸ்ட் டைம், இருளான நேரம், ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரம், தடுமாறும் நேரம், தடுமாறும் கால்களை கண்டேன். சொல்லுங்க, தடுமாறும் நேரம், டவுட்டிங் டைம், சந்தேகத்தின் நேரம். ஏன் ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க? என்னைய மறந்துட்டீங்க? ஏன் தூரத்தில் நிற்கிறீங்க? ஆபத்து சமயங்களில் ஏன் மறைஞ்சிருக்கிறீங்க? ஒய் லார்ட். 2வது வேர் லார்ட். 3வது ஹவ் லாங் லார்ட். இது சங்கீதம் 10 இருக்குது. ஒய் லார்ட். சங்கீதம் 10:2 வேர் லார்ட். சங்கீதம் 13:1 ஹவ் லாங் லார்ட். நான் கேட்டேன், டார்க்கஸ்ட் டைம், ட்ரிஃப்டிங் டைம், டவுட்டிங் டைம், சந்தேகத்தின் நேரங்கள். ஏறக்குறைய ஒரு 45 ஆண்டுகள், அது அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சந்தேகம். உண்மையாகவே நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா? எனக்கே இந்த பாடு. நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது, கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது. தேவன் எங்கே இருக்கிறார்? அப்போ தான் தேவன் சொன்னார், நல்ல தேவன் நன்மையான காரியங்களை நம்புறீங்களா? யோபு சொல்லுகிறான், வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. ஆனால் வெளிச்சத்தை ஒரு நாள் கட்டாயம் அனுப்புவார். டல் டைம். டல்னா தெரியுமா? எதுலையுமே நாட்டம் இருக்காது. ஜெபிக்க நாட்டம் இல்லை, ஊழியம் செய்ய நாட்டம் இல்லை, ஒரு மாதிரி. இது 48 ஆண்டுகள் நான் இயேசுவோடு வாழ்ந்த பிறகு எனக்கு வந்த சந்தேகங்கள். ஆனால் தேவன் சொன்னார், இதுவும் கடந்து போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நான் கடந்தும் போனேன், அதில் வளர்ந்தும் போனேன். அதற்கு பிறகு என் ஊழியமே ஒரு பெரிய இன்னொரு பரிணாமத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். என் செய்திகள் மாறிற்று, என் வாழ்க்கை மாறிற்று, என் ஊழியம் மாறிற்று. சொல்லப்போனால் என் அபிஷேகத்தினுடைய தரமே மாறிற்று. ஏமாற்றங்களில் எடுத்துடணும். ஏமாற்றம் இல்லை என்றால் இன்னைக்கு காலையில் இங்கே உட்காந்துருப்பீங்களா? சொல்லுங்க, ஏமாற்றமே நீ வாழ்க. ஒரு ஏமாற்றம் இன்னொரு மாற்றத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்தது. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் மென்னி நீரே. சொல்லுங்க, ஒவ்வொரு ஏமாற்றங்களும் இது ஒரு மாற்றம். அன்னைக்கு தெரியாது என்னங்க, நாம் குறைந்த அறிவு உள்ளவர்கள். ஒரு காலங்கள் மாறும் தேவன் சொல்லுவார், அந்த ஏமாற்றம் தான் இந்த மாற்றங்கள். ஏமாற்ற முடிவல்ல, தோல்வி என்பது முடிவானதல்ல. சொல்லுங்க, ஃபெயிலியர் இஸ் நாட் த ஃபேட்டல். ஃபேட்டல் என்ற வார்த்தை FATL என்பது தோல்வி என்பது தலையெழுத்து அல்ல, ஒரு தோல்வியிலே வெற்றி கொடுக்கிற கர்த்தர்.
தோல்வியிலே வெற்றியை கொடுக்கிற கர்த்தர். தோல்வியில்லா மனிதர்கள் யாருமே இல்லை, எல்லாருக்கும் தோல்வி உண்டு. ஆனால் ஒரு தோல்வி இன்னொரு வெற்றிக்கு அஸ்திவாரம் போடுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். வெற்றியில் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை விட தோல்வியில் கற்றுக்கொள்கிற பாடத்தின் வலிமை அதிகம். வெற்றியில் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை விட தோல்வியில் பாடத்தின் வலிமை. வெற்றியில் பெருமை வரும், தோல்வியில் தாழ்மை வரும். அதனால் எல்லாம் சொல்லுங்கள், ஒருவேளை எல்லாம் நிறைய வாழ்க்கையில் தோல்வி, குடும்பத்திலே தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, தொழிலிலே தோல்வி, அதாவது ஊழியத்தில் தோல்வி. பட் ஸ்டில் தோல்வி என்பது முடிவானதல்ல. தோல்வியை வெற்றியாய் ஆரம்பிக்கிற கர்த்தர்களோடு இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், டார்க்கஸ்ட் டைம், ட்ரிஃப்டிங் டைம், டவுட்டிங் டைம், டல் டைம். இது இல்லாத மனிதர்களே இல்லை. இது இல்லாத மனிதர்களே. உலகத்தை படைத்தவரே 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை இருளில் இருந்தார். இருந்தாரா இல்லையா? உங்களுக்கு கெத்செமனிலே தடுமாற்றம் அல்ல, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால். எல்லாருடைய வாழ்க்கையில ஏன் நீ கைவிட்டீர்? இதுதான் வாழ்க்கை. இது இல்லாம இருந்தா நீங்க ஆண்டவரோடு இல்லைன்னு அர்த்தம். இருந்தா கர்த்தர்களோடு இருக்கிறார்னு அர்த்தம். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் கர்த்தர். எல்லாருக்கும் அது உண்டு. அது இல்லாத மக்களே இல்லை. ஏன் தெரியுமா? அதுதான் நம்முடைய பல்கலைக்கழகம். சொல்லுங்க, இதுதான் என்னுடைய யூனிவர்சிட்டி. இதில் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் PhD. ஆனால் அது உங்களை 3 காரியம் செய்ய வைக்கும். இதையும் சொல்கிறேன், 3 காரியம் செய்ய வைக்கும். இட் டிஸ்ட்ராக்ட் யூ, டிஸ்டர்ப் யூ அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் யூ. டிஸ்ட்ராக்ட் யூ, உங்களை திசை திருப்பும். டிஸ்ட்ராக்ட், உங்களை திசை திருப்பும். என்ன ஆண்டவர், என்ன ஊழியம். நான் நிறைய பேர் பார்க்குறேன், இந்த டூப்ளிகேட் ஊழியம் பண்ணுறவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஊழியம் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது டிஸ்ட்ராக்ட். 2வது டிஸ்டர்பன்ஸ், குழப்பங்கள் வரும். 3வது டிஸ்ட்ரக்ஷன் வரும். கொஞ்சம் கஷ்டம், புரியுது? சொல்லுங்க, டிஸ்ட்ராக்ட், டிஸ்ட்ராக்ட் சொல்லுங்களேன். டிஸ்டர்பன்ஸ், டிஸ்டர்பன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன். ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, நீ என் கூட இருந்தால் உன்னை எதுவுமே அசைப்பதில்லை. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவர்களை அது மட்டுமல்ல, அதாவது அவன் சீயோன் பர்வதம் போல அசையாமல் உறுதியாயிருப்பான். ஹல்லேலூயா. நம்ம அசைக்க நிறைய சக்திகள் உண்டு. கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிக்கணும். அந்த அதாவது இதெல்லாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும், அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். எனக்கு இருக்கிற போராட்டம் உங்களுக்கு இல்லை. அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் a new beginning, a new opportunity, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய திருப்பம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் விரும்புகிற மனுஷனாவே வாழ்வேன். அவர் அன்பு எதிர்பார்க்கிறாரு, அப்படி இருப்பேன். அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார், அப்படியே இருப்பேன். சபைக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்கணும் விரும்புகிறார், அப்படியே இருப்பேன். என்னை மறவாதவர், எந்த சூழ்நிலையிலும் என்னை மறந்து போகாதவர். ஆமேன். பாட்டெல்லாம் பாடுறோம், என்னை மறவார். ஆனால் சில நேரங்கள்லேயே அவர் என்னை மறந்துட்டாரோ. வியாதியின் நேரங்கள், வருத்தத்தின் நேரங்கள், துன்பத்தின் நேரங்கள், சொன்ன பார்த்தீங்களா, இருளின் நேரங்கள், கண்ணீரின் நேரங்கள், ஆழியின் நேரங்கள், அலைகளின் நேரங்கள். இல்லைங்க, நாங்கள் மரித்தாலும் நீங்கள் பேசப்படுவீர்கள். இந்த உலகம் பேசும், பரலோகம் பேசும். தொற்காள் மரித்தாள், ஆனால் அவள் அங்கிகள் பேசிற்று. தேவனே, உம்மால் பேசப்படுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே. உம்மால் பேசப்படணும். ஆமீன். மறந்துடாதீங்க, என்னாகமத்தில் வாழ்ந்தவனை எங்கே பேசுறார்? மல்கியாவில். அப்போ 2023 வாழற உங்களை கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் 2900 கர்த்தர் பேசுவார். என் பெயர் பேசப்படும். தேவன் விரும்புகிற மனிதனாய், அன்பு கூறுகிறவனாய், அர்ப்பணிக்கிறவனாய், ஊழியம் செய்கிறவனாய், கொடுக்கிறவனாய், தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணுகிறவனாய் நிச்சயமாய் இருப்பேன். எசேக்கியேலின் புஸ்தகம், தேவன் தேடும் மனிதன். தெரிஞ்ச வசனம் தான் இது. ஒரு புதிய சத்தியம் அல்ல, பழைய சத்தியம், ஒரு நினைப்பூட்டல், அவ்வளவுதான். 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு எஸ் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக
ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இன்னைக்கு நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தேவன் தேடும் மனிதன். அந்த வார்த்தையை கடிக்கிறேங்க. தேடினேன், ஒருவனையும் காணேன். கவனியுங்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை தேடும் ஒரு ஆண்டவர், ஓடும் ஒரு மனிதன். ஒரு சின்ன கேள்வி, ஆண்டவரே நீங்க தேடுற ஆளு நான் தான். ஒருவனை தேடினேன். கவனிங்க, ஏமாற்றம் அடைந்தவர், விரக்தி அடைந்தவர், சோர்ந்து போனவர். அந்த வார்த்தை தெரியும். ஒருவனையும், நம்ம பிள்ளை காணாம போச்சு, எங்கெல்லாம் தேடுறோம், வீட்டுக்கு வரோம், பிள்ளை காணலைங்க, பிள்ளை காணலை. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்லணும், நான் தேடுகிற மனிதன் நீதான். இதை விட உலகத்தில் வேற சந்தோஷமே இல்லை. ஒரு மனிதன், இந்த வார்த்தை கேளுங்க, நோ டிஸ்கிரிப்ஷன், படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, ஜாதி இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் சொல்கிறாரு, அங்கே எந்த தகுதியும் சொல்லலை. அவர் எந்த தகுதியும் சொல்லலை. நீ படிச்சிருக்கணும், நீ இப்படி இருக்கணும், இந்த தகுதி இருக்கணும், இந்த அந்தஸ்து இருக்கணும், உனக்கு ஆங்கிலம் தெரியணும், இலக்கணம் தெரியணும், இலக்கியம் தெரியணும். நெவர். ஒரு மனிதன். அப்ப அப்படியே என்ன சொல்லுங்க, தேவனுடைய தேவையை நான் சந்தித்தால் என் தேவைகளை அவர் சந்திப்பார். என் தேவைகளை அவர் சந்திப்பார். என் தேவையை விட அவர் தேவை பெரியது. அவர் தேவை பெரியது. இன்னைக்கு காலை எழுந்தவுடன் நம்முடைய தேவைகளை வரலையா? இட்லி இன்னைக்கு சாம்பார் வைக்கலாமா, இல்லை காரக்குழம்பு வைக்கலாமா, வாழைக்காய் பொரிக்கலாமா, உருளைக்கிழங்கு பொரிக்கலாமா? வந்து இல்லைங்களா? இல்லையா? என் தேவை விட அவர் தேவை நான் சந்தித்தால் என் தேவைகளை அவர் சந்திப்பார். இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். 1000 நிகழ்ச்சி இருக்கலாம், 1000 குடும்பத்தில் பொறுப்பு இருக்கலாம், 1000 குடும்பங்களில் விசேஷம் இருக்கலாம். அந்த விசேஷங்களை விட கர்த்தருடைய ஊழியம் தான் ரொம்ப முக்கியம். முதன்மையானவருக்கு முன்னுரிமை. சொல்லுங்க, முதன்மையானவருக்கு முன்னுரிமை. இதை நீங்க செஞ்சு பாருங்க, இன்னொரு பரிணாமத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எட்டாத உயரத்தை உங்களை கொண்டு போவார், ஆச்சரியமான அளவுக்குள்ளே கொண்டு போவார். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட். அவரை கனம் பண்ணி பாருங்க, நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வார்த்தையை வேற ஒன்றுமே சொல்லலை, 2 வார்த்தை. நிற்க, இரண்டாவது அடைக்க. நான் ஒரு 3 பேரை கூப்பிடுவேன், தம்பி ஒரு 3 பேர் வாங்க. வேற ஒன்றும் சொல்லலை. நீ பிரசங்கி ஆயிரு, நீ ஊழியனாயிரு, நீ சபை நடத்து, நீ கூட்டம் நடத்து, கருத்தல் நடத்து. நெவர் யூ ஸ்டாண்ட் பிஃபோர் மீ. சொல்லுங்க, நிற்க. சத்தமா சொல்லுங்க, நிற்க. வேற ஒன்றுமே கேட்கல, ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபம் கூட பண்ண வேணாம், காலையில் ஜெபம் கூட பண்ண வேணாம். சும்மா போய் உங்கள் பேரை சொல்லுங்க. ஆண்டவரே, எஸ்தர் வந்திருக்கிறேன், மேரி வந்திருக்கிறேன், ஸ்டீஃபன் வந்திருக்கிறேன், ஜோசப் வந்திருக்கிறேன். சும்மா ஒரு பேரை சொல்லுங்க. வெளிநாடுகள்லாம் காலை எழுந்த உடனே பிள்ளைகள் அப்பா ரூமில் போய் அவர் தூங்கியிருந்தா கூட டேடி குட் மார்னிங் டேடின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், காலை எழுந்த உடனே கரங்களை உயர்த்தி உங்கள் பேரை சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் ரூத் வந்திருக்கிறேன், நொகோமி வந்திருக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? நான் அதாவது மேத்யூ வந்திருக்கிறேன். உங்கள் பேரை கேட்டாலே பரலோகம் பூரிக்கும். 25ஆம் வசனம். பிரதர் நீங்கள் வாங்க. ஒருத்தர் என்ன பாருங்க, என்னையே பாருங்க, எங்க நில்லுங்க. இன்னொரு ஜனங்களை பாருங்க. ரைட், நீங்கள் உட்காருங்க, உங்களை கூப்பிடுறேன். தேவன் அந்த நாட்களில் 2-3 பேரை நம்பினார். சரி உட்காருங்க. ஒரு பிரபு அவர் தலையில் உட்கார்றாரு. நம்பர் 1, 25ஆம் வசனம். அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் ரைட், அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். ஒரு நிமிஷம். பழைய ஏற்பாட்டிலே 2 முக்கியமான ஊழியங்கள். ஒன்று ஆசாரிய ஊழியம். சொல்லுங்க, ஆசாரியர். இவர் யாருங்க? ஆசாரியர். இவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? அந்த நாட்களிலே மனிதன் நேரடியாக தேவனோடு பேச முடியாது. மனிதன் நேரடியாக தேவனோடு பேச முடியாது. பாவங்களை சொல்ல முடியாது,
பிரச்சனை சொல்ல முடியாது. அப்படியானால் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒருத்தர் இருப்பார், அவர் ஆசாரியர். அவருடைய ஊழியம் என்ன? பாரங்களை சுமப்பார், பாவங்களை சுமப்பார். பாரங்களை சுமப்பார், பாவங்களை சுமப்பார். இப்படி சொன்னால் புரியும். மனிதன் சொல்லுவதை கேட்டு தேவனுக்கு சொல்லுவார். மனிதர்கள் முழுக்க முழுக்க இவர் தான் நம்பியிருக்கிறாங்க. நம்ம சொல்கிறது அப்படியே சொல்லுவார். குடும்பத்தில் பாரம், பிரச்சனை, மாமியார் போராட்டம், மருமக போராட்டம், புருஷன் போராட்டம், யார்கிட்ட சொல்லணும்? ஆமாம், இவர் உண்மையானவர். புரியுதா? அவருடைய 24 மணி நேரமும் அவர் காதிலே கேட்குது. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மனுஷனையே பார்க்குறார் இவர். மனிதன் சொல்லுவதை கேட்டு தேவனுக்கு சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் இவர் தான் மனிதனுக்கு வாய், மவுத் பீஸ் ஆஃப் மேன். தேவனுக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இவர் தான் மத்தியஸ்தர், ஆசாரியர். மனிதர்கள் யாரை நம்பியிருக்கிறார்கள்? அங்கே இன்னொருத்தர் இருப்பார், அவர் தீர்க்கதரிசி. அன்றைக்கு தேவன் மனிதரோடு நேரடியாய் பேச முடியாத சூழ்நிலை. God never speak directly. இன்றைக்கு வசனத்தால் பேசுகிறார், வார்த்தையால் பேசுகிறார், ஊழியன் மூலமாய் பேசுகிறார், ஆவியான மூலமாய் பேசுகிறார், நம்முடைய உணர்வுகள் மூலமாய் பேசுகிறார். சொல்கிறாரா? ரொம்ப பாருங்கள். சில நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே ஜெபத்தில் மகளே ஓவர் பில்டப்பாக இல்லை, புரியலைங்க. ஜெபத்தில் என்னென்னோ சொல்கிறோம் இல்லை, ஆண்டு சொல்கிறார் ரொம்ப பில்டப் பண்ணுறீங்க சொல்லுதா இல்லையா? தீர்க்கதரிசி என்பவன் தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். கவனிங்க, தேவன் இவரை நம்பி இருக்கிறார், மனிதர்கள் இவரை நம்பி இருக்கிறார்கள். 25 படிங்க, 25. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அது நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ஜிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருள்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். அது நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். இவருக்கு இவர் தேவை பெருசு, யாரோட தேவை பற்றி கவலை இல்லை இவருக்கு. அதில் போட்டிருக்குது, கவனிங்க, he lives a luxurious life, ஆடம்பரமான வாழ்க்கை. தமிழில் போட்டிருக்குது, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொள்ளுகிறார்கள். யாரை சொல்லி? தேவனை சொல்லி. யாரிடத்தில்? அதில் போட்டிருக்குது அநேகரை. கவனிங்க, தேவன் இவரை நம்பி இருக்கிறார், ஆனால் இவர் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறார். நிறைய சொல்லிட்டே போகலாம். உண்மை இல்லை, நீதி இல்லை, அர்ப்பணம் இல்லை. பாருங்க, தேவன் என்னை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார் என்கிற உணர்வு கூட இல்லை. அபிஷேகத்தை மறந்துட்டார், கிருபைகளை மறந்துட்டார், அழைப்பை மறந்துட்டார், அவருடைய மேன்மையை மறந்துட்டார். யார் இவர்? தேவனுடைய வாய் இவர் தான். இவர் யாருங்க? ஆனால் இவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. சாப்பிடணும், தூங்கணும், என்ஜாய் பண்ணணும். அதில் போட்டிருக்குது, திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். இவரால் தேவன் ஏமாற்றப்பட்டார். அடுத்து ஒருத்தர் வராரு, அவர் ஆசாரியர். இவர் யார் என்றால் பாரங்களை சுமக்க வேண்டியவர், பாவங்களை சுமக்க வேண்டியவர். அவர் என்ன பண்றார்? அடுத்த வசனம் படிங்க. அதில் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து, அதாவது மேன் ஆஃப் பார்ஷியாலிட்டி, பட்சபாதம். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, படித்தவங்களுக்கு ஒரு நீதி. அதில் போட்டிருக்குது, அதில் அந்த வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது வேற்றுமையை காண்பிக்காமல். கவனிங்க, அது நிறைய அர்த்தம் உண்டு. அதாவது எதை குறித்து அவர் கவலை இல்லை. இவரும் தேவனை ஏமாற்றினார். பூமியிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளையா இருப்பது. வேதத்தில் வசனம் இருக்குது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிறதே. தமிழ் ஆங்கிலம் வேற மாதிரி போட்டிருக்குது. The greatest knowledge is to know the Lord. The greatest knowledge is to know the Lord. உலகத்திலேயே பெரிய அறிவு. வேத்து காட்டுங்க.
இது இந்த அறிவு தான். இந்த அறிவு தான். The greatest knowledge is to know the Lord. இந்த ரெண்டு பேருக்கு இந்த அறிவு இருக்கிறது, ஆனா பயன்படுத்தல. இவர் யாரு? ஆசாரியர். தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்டார், தாயின் கருவில் அபிஷேகம் பண்ணப்பட்டார், தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்டார். இவங்க ரெண்டு பேருமே எரேமியா 1:5, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நான் உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். அப்படியானால் தாயின் கருவிலேயே they are chosen by God, anointed by God, ordained by God. எரேமியா 1:5 போடுவீங்களா இங்கிலீஷில்? எரேமியா 1:5 இங்கிலீஷில் போடுவீங்களா? நம்மெல்லாம் பிறந்து வளர்ந்து ஒரு ஊழியம் பண்ண பிறகு ஆர்டைன் செய்யப்பட்டோம். ஆனால் எரேமியா தாயின் கருவிலே ஆர்டைன் செய்யப்பட்டான். The word is there. கடைசி 3வது வரியில ஆர்டைன். சொல்லுங்க, ஆர்டைன். எங்க? கருவிலே. இவர் எங்க ஆர்டைன் பண்ணப்பட்டார்? தாயின் கருவிலேயே. மேன்மை இல்லை, ஆனா அந்த அபிஷேகத்தையே கெடுத்துட்டார். சரி, இவரை ஏமாத்திட்டாரு, அவர் ஏமாத்திட்டார். அடுத்து ஒருத்தர் வரார். இவருக்கு ஆவிக்குரிய வரம் 9 இருக்குது. ஆவிக்குரிய வரங்கள் 9. நல்ல வெயிட் பார்ட்டி, ஸ்பிரிச்சுவலி வெயிட்டு, ஃபைனான்ஷியலி ரொம்ப வெயிட்டு. அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். பிரபுக்கள் படிங்களேன். பிரபுக்கள், அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். ஹலோ, அவருக்கு என்ன குறை? அவருக்கு என்ன குறைன்னு கேட்டேன். அவர் யார்? அவர் பிரபு. தட் மீன்ஸ் இஸ் a prince. அது இங்கிலீஷ் சொல்றேன், மனசில் பையன் சொல்லுங்க. priest, prophet, prince. சொல்லுங்க. priest, prophet, prince. priestum சொதப்பிட்டார், ப்ராஃபட்டும் சொதப்பிட்டார். இவர் பிரின்ஸ். இவருக்கு எல்லாம் இருக்குது. ஆனாலும் என்னது? 3வது வரி அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறது. அவருக்கு என்ன குறை? அவருக்கு எல்லாம் இருக்குது, ஆனா இன்னும் என்ன பண்ணும்? இன்னும் தேவை கிருபை. அதை விட்டாரு. இன்னும் தேவை 2 வண்டி பொருட்கள், இன்னும் பேங்க் பேலன்ஸ் ஏறணும், இன்னும் 2 இனோவா வாங்கணும், இன்னும் 2 BM வாங்கணும், இன்னும் நம்ம ஆடி வாங்கணும். அது இவர் வாங்கினா பரவாயில்ல, எவனையா சொல்லி ஏமாத்தி வாங்கணும். இப்படி வாங்குறாரு அவர் 3வது வரியில. அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு எப்படி என்ன பண்ணுவார் இவரு? என்ன பண்ணுவாரு? உங்க பாஸ்டர் தவிர உங்க வீட்டில் யாரும் ஜெபம் பண்றதுக்கு அலோ பண்ணவே கூடாது. அதில் தகடு இருக்குது, இதில் தகடு இருக்குது, ஃப்ரிட்ஜில் தகடு இருக்குது, வாஷிங் மிஷினில் தகடு இருக்குது, எல்இடியில் தகடு இருக்குது, நீ போட்டுக்கிற செயினில் தகடு இருக்குது. அநியாயமா இல்லை இதெல்லாம்? இதெல்லாம் என்னது? 3வது வரி. அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார். இதெல்லாம் நீ கடந்து வந்திருப்பீன்னு நினைக்கிறேன். ஹலோ, திரும்ப 1000 பிரச்சனை இருக்கட்டும், உங்கள் வீட்டில் 1000 கஷ்டம் இருக்கட்டும், பாஸ்டர் யார் அனுப்புகிறாரோ, யாரை சொல்கிறாரோ அவங்க மட்டும்தான் உங்களை ஜெபிக்கணும். முதல்ல தீர்க்கதரிசியின் பாவங்கள் என்னங்க? இவருடைய ஊழியம் என்ன? பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பது. இப்போ இவரே பாவியா இருக்கிறார். 2வது அவர் யாருங்க? ஆசாரியர். அவரே எப்படி இருக்கார் இப்போ? எப்படி பார்க்குறீங்க? 3வது ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லாம் அவருக்கு என்ன பேர்? அவருக்கு படிங்க. அவருக்கு பேர் என்ன? பிரபுக்கள். என்ன அர்த்தம்? எல்லாம் இருக்குது அவருக்கு, A to Z எல்லாம் இருக்குது. ஆனா இன்னும் என்னது? இறை கவுகிற ஓநாய்களை போல. அநியாயமா இல்லை? என்றைக்கு அழைப்பு மாறுதோ அன்னைக்கு சுபாவங்கள் மாறிடும். எது முக்கியம் தெரியுமா? கேரக்டர் இல்லாம ஸ்டீஃபன் எவ்வளவு ஊழியம் பண்ணாலும் பரலோகம் போவாது. மன்னிக்கணும் இந்த வார்த்தை சொல்றதுக்காக. நிறைய பேருக்கு உயரம் இருக்கிறது, ஆனால் ஆழம் இல்லை. புரியுதா? உயரம் இருக்கிறது, ஆனால் ஆழம் இல்லை. இப்படி சொன்னாங்க புரியும். இது என்னோட அனுபவம். ஏற்றுக்கொள்ளுங்க. They have big ministry but they don't have character. திரும்ப சொல்லுங்க. உயரம் முக்கியம் அல்ல, உயரம் முக்கியம் அல்ல, ஆழம் முக்கியம். ஆழம் முக்கியம். இவர்கிட்ட என்ன இல்லை? இவர் யார்? இவர் ஆசாரியர். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவர் அப்படித்தான். இவர் கர்த்தர் எல்லாம் ஆவிக்குரிய சகல உன்னத ஆசீர்வாதங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். இவருக்கு என்ன இருக்கணும்? இவருக்கு திருப்தி வேணாவா?
இப்போ இவரும் கவனிங்க, பிரபுக்கள் என்னால் அரசாளுகிறார்கள், ராஜாக்கள் என்னால் நீதி செலுத்துகிறார்கள். இப்போ 3 பேர் யாரால் ஏற்படுத்தப்பட்டாங்க? இவரும் தேவனால், இவரும் இவரும். இப்போ 3 பேருக்குமே தேவன் மறந்து போச்சு, அவங்க தான் ஞாபகத்துக்கு வருது. ரைட். அடுத்து நாம தான் சொல்லுங்க, ஜனங்களின் பாவங்கள். உட்காருங்க தம்பி. ரைட். இப்போ தேவன் சொல்றாரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நில்லு, கரங்களை உயர்த்தி. நீங்க நின்று அவர் எல்லாம் பார்த்துப்பார். வசந்த படிங்க கேளுங்க, வசந்த படிக்கிறேன் கேளுங்க. 30ஆம் வசனம் சத்தமா. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, சத்தமா சொல்லுங்க, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, சொல் தேசத்தை அழிக்காதபடி ஆசாரை நம்பினேன், ஆசாரியனை நம்பினேன், தீர்க்கதரிசியை நம்பினேன், தீர்க்கதரிசியை நம்பினேன், பிரபுக்களுக்கு வரங்களை தந்தேன், வல்லமையை தந்தேன், கிருபைகளை தந்தேன், பொருளாதாரத்தை தந்தேன். 3 பேரை ஏமாத்திட்டாங்க, நான் உங்களையே நம்பி இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, என்னதான் நம்பி இருக்கிறார்? என்னைதான் நம்பி. அறிவு இல்லை, திறமை இல்லை, படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ. எனக்கு முன்னாடி நில்லு போதும். ஜெபம் அப்புறம் பண்ணுங்க, ஜெபம் அப்புறம் பண்ணுங்க. நீங்கள் நில்லுங்க. வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஒருவேளை நீங்கள் வந்து பெரிய பிரசங்கியார் இல்லாமல் இருக்கலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்றாக இருக்கலாம். அந்த ஏதோ ஒன்று தெரியுமா? ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம். சொல்லுங்க, அப்படியே கரங்களை உயர்த்தி. அவர் ஒன்றும் கேட்கல, நீ ஜெபம் பண்ணு, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கம் பிஃபோர் மீ. என்னோட கருத்து தெரியுமா? என் உறவை விரும்பும் ஆண்டவர், என் உறவை விரும்புகிறார். ஒன்றும் சொல்லலை. அந்த வசனத்தை படிங்க பிரதர். நிற்க. 2வது நிற்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பல்ல, நிற்க போட்டு சொல்லுங்க. நிற்க. 2வது சுவரை அடைக்க. ஒன்றும் வேண்டாம். ஹலோ, நீ நில்லு, நான் எல்லாம் நான் பார்த்துப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க நில்லுங்க, எல்லாம் அவர் பார்த்துப்பார். கரங்களை உயர்த்தி. ஆமென். இது வந்து எளிமையான ஊழியம் தான், ஆனால் அற்புதமான ஊழியம். வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. நீ பெரிய ஸ்காலராக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், ரொம்ப படிச்சிருக்கணும். நெவர். யூ ஸ்டாண்ட் பிஃபோர் மீ. சொல்லுங்க, நிற்க. சத்தமாக சொல்லுங்க, நிற்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் அதான் ரொம்ப கஷ்டம். திரும்ப சொல்லுகிறேன், அவங்கள பார்க்காதீங்க. ஒன்று சொல்லட்டுமா? அன்பான வேண்டுகோள், விழுந்து போன மக்களை அல்ல, நிற்கிற மக்களை பாருங்கள். ஆமென். இன்னைக்கு இதான் பிரச்சனையே. அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, அவர் போயிட்டார், இவர் போயிட்டார். ஆவிக்குரிய முதிர்ச்சியான மக்களோடு பழகுங்க, முதிர்ச்சியாக இருப்பீங்க. இந்த சில்லற மக்களோடு பழகுனீங்கன்னா சில்லறை ஆகிடுவீங்க. ஆவிக்குரிய முதிர்ச்சியாக ஒன்று நீங்கள் சபையில் பாருங்களேன். ஒரு பின்மாற்றக்காரன் உட்காருவான், ஒரு தூங்குறவன் உட்காருவான், குறை சொல்ல உட்காருவான், ஒரு அதிருப்தியாளன் உட்காருவான், ஒரு வில்லனோடு தான் உட்காருவான். உட்காரும் போதே நல்ல ஆளோட பார்த்து உட்காரணும். சொல்லுங்க, உட்காரும் போதே இந்த அம்மா அபிஷேகம் பெற்றவங்களா, இது ஆசாரியர்களா, பிரபுக்களா, இல்லை வந்து தீர்க்கதரிசியா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேடுற மக்களோடு உட்காருங்க. உங்களுக்கு புரியுமா? the anointing can be transferred. யாரோட உட்கார்றீங்களோ அந்த அபிஷேகம் கட்டாயம் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த முதல் குறிப்பு சொல்லுங்க sins of the nation. தேசத்தினுடைய பாவங்கள், தேசத்தின் பாவங்கள். இந்த தேசத்தின் பாவங்களை சுமக்கத்தான், இந்த தேசத்தின் பாவங்களை சுமக்கத்தான் என கர்த்தர் நீங்க கொண்டு வந்திருக்கிறார். நான் சரியா இருந்தா எல்லாமே சரியாயிடும். ஆமென். மாறுமே, எல்லாம் மாறுமே. இன்னொரு ஆளை சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, தேடினேன் ஒருவனையும் காணேன். ஆனா தேவன் தேடினாரு இல்ல, ஆனா தேடாம ஒரு மனுஷன் வந்தான். அவன் தான் நெகேமியா. தேடவில்லை, ஆனா தேடாம வந்தான். நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால். போதும், எல்லாம் பாருங்க, கவனியுங்கள். இவன் ஆசாரியனும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, பிரபுவும் அல்ல. என்ன சொல்லுங்க? ஆசாரியனும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, பிரபுவும் அல்ல.
சாதாரண ஒரு கடைநிலை மனிதன், ஜஸ்ட் எ மேன் ஒர்க்கிங் இன் அ பேலஸ். எல்லாம் கவனிக்கணும் ஆண்கள்லாம். ஒரு சின்ன கேள்வி, சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது, எல்லாம் சொல்லுங்க, சூசான் என்னும் அரண்மனை இருக்கும்போது திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, வசதி, வேலை வாய்ப்பு, கவலை இல்லாத வாழ்க்கை, அப்படிப்பட்டவனுக்கு ஆத்ம பாரம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, திரண்ட ஆஸ்தி, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, செல்வாக்கு, அரண்மனை போல ஒரு வீடு, அரண்மனை போல ஒரு வீடு, ராணி மாதிரி ஒரு வாழ்க்கை, ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை, சொல்லுங்க, ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை, ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை. வாவென்றால் வருகிறான், வா என்றால் வருகிறான், போவென்றால் போகிறான், போகிறான். போதுமா? என்ன பிரதர்? பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன், சாகிறேன். இது பல முறை படிச்சிருக்கலாம். என் கருத்து கவனிங்க எல்லாரும். சொல்லுங்க, அரண்மனை இருக்கும்போது. 2ஆம் வசனம் தெரிஞ்ச வசனம் தான். என் சகோதரில் ஒருவனாகிய ஆனனியும். யாரை குறித்த பாரம்? என்ன கவனிங்க எல்லாரும். அரண்மனை இருக்கிறான், ஆத்துமாக்களை குறித்த பாரம். ஆலயத்தில் இருக்கிறார்கள், என்ன இல்லை பாரம் இல்லை. ஆசாரி எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில். ஆலயத்தில். தீர்க்கதரிசி ஆலயத்தில். பிரபுக்கள் ஆலயத்தில். அங்கதான் இருக்கிறார். ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியனுக்கு பாரம் இல்லை. அரண்மனையில் வாழ்கிற நெகேமியாவுக்கு பாரம். அதில் ஒன்று போட்டிருக்குது, விசாரித்தேன். சொல்லுங்க எல்லாரும், விசாரித்தேன். இன் இங்கிலீஷ் ஐ ப்ளீட், PLEAD, ப்ளீட். தொடர்ந்து வருது பாருங்க அந்த வசனம் நெகேமியாவில். அழுதேன், துக்கித்தேன், உபவாசித்தேன், மன்றாடினேன். படிங்க பிறகு சீக்கிரமா. இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, உட்கார்ந்து அழுது, அழுது, சில நாளாய் துக்கித்து, சில நாளாய் துக்கித்து, துக்கித்து, உபவாசித்து, உபவாசித்து, மன்றாடி, மன்றாடி, பரலோகத்தின் தேவனை நோக்கி. எத்தனை வார்த்தை இல்லை? ஹலோ, இது யாருக்கு இருந்திருக்க வேண்டும்? என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. எல்லாம் கரங்களை தட்டி, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். எந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். ஆமென். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பேற்றுக்குள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பேற்றுக்குள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியனுக்கு பாரம் இல்லை, ஆலயத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு பாரம் இல்லை. இவங்க 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் அரண்மனையிலே சாதாரண ஒரு பானபாத்திரக்காரன். அவர் வேலை என்னன்னா, ராஜா குடிக்கிறதுக்கு முன்னால் இவர் குடிச்சிட்டு சொல்லணும், அவ்வளோதான் வேலை. இட்ஸ் ஓன்லி எ கப் பேரர். நல்லா கவனிக்க வேண்டும் அருமையான சகோதரனே, சகோதரியே. உன்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு. இந்த 3 பேருமே தேவனை ஏமாற்றினார்கள். ஏமாற்றமடைந்த ஆண்டவர். ஆனால் நெகேமியா சொல்லுகிறார், அழுதேன், துக்கித்தேன், உபவாசித்தேன், பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி. கவனிங்க, இதுக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவனால் ஈர்க்கப்பட வேண்டும், தேவனால் கவரப்பட வேண்டும்,
ஜனங்களை குறித்த பாரம் தேவை. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். He has been saturated by the love of God. தமிழ்ல சொல்றேன், தேவனுடைய அன்பினால், தேவனுடைய அன்பினால், அர்ப்பணிப்பினால், அவருடைய ஆதங்கத்தால், மனபாரத்தால் ஈர்க்கப்படாவிட்டால் அரண்மனை இருக்கிற ஒருவனுக்கு அழுகை வராது. ஐயா, எல்லாம் இருந்த உபவாசம் பண்ண முடியுமா? உபவாசித்தேன், துக்கித்தேன், மன்றாடினேன். எங்க தெரியுமா? சூசான் அரண்மனை. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனே, தேவனே, எனக்கு கொடுத்த அரண்மனை வாழ்க்கைக்காக நன்றி. நன்றி. நல்ல வாழ்க்கை. அண்டர் த ஃபேன், ஆன் த சோஃபா. அரண்மனை வாழ்க்கை தானே இது. அரண்மனை இருக்கிறவனுக்கு உபவாசம் பண்றான், ஆலயத்தில் இருக்கிறவனுக்கு பொருள் சம்பாதிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். சொல்லுங்க, என்னை நம்பி அவர் தந்த வாழ்வு, அவர் தந்த வாழ்வு. அரண்மனையிலே யோசித்து பார்த்தீங்களா? தேவன் சொல்றாரு, ஒரு மனிதனை தேடுகிறேன். ஆங்கில சொல்றாங்க, அதாவது God is in need. தேவனுக்கு அவசர தேவை, அவசிய தேவை, அவசர தேவை, அவசர தேவை, அவசிய தேவை, அவசிய தேவை. தேடினேன் ஒருவனையும். அவசரத்தின் ஆண்டவர், அவசியத்தின் ஆண்டவர், சொல்லுங்க. இந்த ஊழியம் அவசரத்தின் ஊழியம், அவசியத்தின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம். ஆமென். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன். அரண்மனைக்குள்ள ராஜா மாதிரி இருக்கிற ஒருவனுக்கு பாரம், நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல தொழில், நல்ல வீடு, நல்ல நல்ல ஒரு உங்களுடைய ஃபேக்டரியில் குட் பொசிஷன். ஹலோ, இந்த பொசிஷனை விட அவர் தந்த பொசிஷன் மேலானது. இந்த பூமியிலே உன்னதமான தேவனை ஆராதிப்பது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம், எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். இப்படி சொல்லுங்க, இதை சுமப்பதே எனக்கு பெரிய பாக்கியம். இதை சுமப்பதே எனக்கு பெரிய பாக்கியம். பைபிளை கேள்வி சொல்லுங்க, பைபிளை கேள்வி எடுத்து, இதை சுமப்பதே எனக்கு பாக்கியம். இங்க உட்கார்ந்து இருப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான். உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெரிய பாக்கியம். இந்த நாளை காண எத்தனை வாஞ்சித்தார்கள், காணாமல் போனார்கள். என்னையோ கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். இருக்க வேண்டியவனுக்கு இல்ல, இருக்க வேண்டியவனுக்கு இல்ல, இருக்க கூடாதவனுக்கு அது இருக்குது. அந்த பாரம், அந்த அக்கறை, அந்த பொறுப்பு, அந்த ஆதங்கம். அப்படின்னு யோசித்து பாருங்களேன். தன் சகோதரருடைய சிறையிருப்பு, 140 கோடி ஜனங்கள், அவர் கொடுத்திருக்கிற பாரம், நிச்சயமாய் அவர் காலத்திலே அவரை காண்பார். அது வரையும் மரணம் அவரை மேற்கொள்ள முடியாது. A spiritual man is immortal till God's work is being done in him and through him. தமிழ்ல சொல்றேன், சொல்லுங்க. ஒரு தேவ மனிதனுக்கு அவருடைய ஊழிய, அவருடைய சித்தத்தை அவனில் அவன் மூலமாய் செய்து முடிக்கிற வரை மரணம் வரவே வராது. வரவே வராது. நம்புறீங்களா? சொல்லுங்க. ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அவனில் அவன் மூலமாய் தேவன் செய்து முடிக்கும் வரை மரணம் வரவே முடியாது. நம்புறீங்களா? அது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். ஆமென். எஸ். A spiritual man is immortal till God's work is being done in him and through him. என்னிலே, என் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்பி இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் பக்கமே வராது. அரண்மனை முக்கியம் இல்ல, அரண்மனை முக்கியம் அல்ல, ஆத்ம பாரம் தான் முக்கியம். ஆத்ம பாரம் தான் முக்கியம். நல்ல வீட்டுக்காரர், நல்ல சம்பாத்தியம், உங்கள் தகுதிக்கு மிஞ்சின வேலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தகுதிக்கு மிஞ்சி உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டவர் மட்டும் நம்மளை கண்ணோக்கி பார்க்கலன்னா நம்ம பெட்டி கடை நடத்த கூட லாக்கி இல்லாதவங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்மளை உரிமையாளராக்கி இருக்கிறார். ஒரு 3 காரியம் சொல்ல நம்புறேன். 3 காரியம். தேவன் சொன்னாரே, ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆனா இங்க ஒரு மனுஷன் சொல்றான், எஸ் லார்ட், இதோ இதோ அடியேன் அடியேன். எனக்கு படிப்பு இல்லை, என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, குப்பை என்று எண்ணுகிறேன். ஆனா அழைத்தீர் அன்பாலே,
என்னையும் அழைத்தீர் அன்பாலே. ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்கா, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரோ, எல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரோ. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரோ. உம் எல்லாம் கரங்களை உயர்த்தி கிருபை தாரோ. ஆமென். எல்லாம் சொல்லுவோம். ஆயத்தம் பண்ணினார், பக்குவப்படுத்தினார், பயன்படுத்துகிறார். அவங்களே ஆயத்தம் பண்ணினார், பக்குவப்படுத்தினார். ஆயத்தம் பண்ணினார், பக்குவப்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார், பக்குவப்படுத்தினார், பயன்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லலாமா? அலங்கத்தை கட்ட, தேசத்தை குறித்த பாரம், தேவனை குறித்த பாரம், தேவனை குறித்த அக்கறை. இதுக்கு என்ன வேணும்? இப்படி சொன்னாங்க புரியும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, சேச்சுரேட்டட் பை காட். தேவனுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டால் ஒழிய கண்ணீர் வராது. அன்பினால் ஈர்க்கப்பட்டால் ஒழிய அந்த பாரம் வராது. சொல்லுங்க. ஆயத்தம் பண்ணினார், ஆயத்தம் பண்ணினார், பக்குவப்படுத்தினார், பக்குவப்படுத்தினார், பயன்படுத்துகிறார். பயன்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? நிற்க, நிற்க, சொல்லுங்க. அடைக்க, அடைக்க, சொல்லுங்க. ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் எப்படி இல்லை? சொல்லுங்க. ஆயத்தமாக்கப்பட்டவங்க. இதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் வந்தாங்க இந்த ஊழியத்தில், சபையில் எவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க. என்னை பக்குவப்படுத்தியிருக்கிறார். ஒரு நாள் என்னையும் பயன்படுத்துவார். ஆமென். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. இடிந்து போன அலங்கத்தை கட்ட, இடிந்து போன அலங்கத்தை கட்ட, சுவரை அடைக்க, சுவரை அடைக்க, திறப்பில் நிற்க, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக. தேசத்தின் ஆசீர்வாதம். யாருக்கு பொறுப்பு இருக்கணும், யாருக்கு பொறுப்பு இல்லை? சொல்லுங்க. தேவனே, தேவனே, பொறுப்புள்ளவர்கள், பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஒண்ணு இல்லாத எனக்கு, ஒண்ணு இல்லாத எனக்கு இந்த தரிசனத்தை தந்தீங்களே, இந்த தரிசனத்தை தந்தீங்களே, என்னையும் என்னையும் பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க, என்னையும் என்னையும் பக்குவப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க, என்னையும் என்னையும் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் ஒரு எழுப்புதலுக்காக கருவியாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. கருவியாய் பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு 3 உபகரணங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு தேவை தரிசனம் உள்ளவர்கள். யாருக்கு தரிசனம் இல்லை? யாருக்கு தரிசனம் இல்லை? நீங்க இவங்களையும் அவங்களையும் பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. பார்க்க வேண்டியவரை மட்டும் பாருங்க. ஆமென். உங்களுக்கு இந்த 3 பேரையும் பார்த்தா என்ன ஆயிட்டு இருக்கும்? இந்த 3 பேரையும் பார்த்தா யாரை பாருங்க? எத்தனையோ பேர் உங்கள் முன்மாதிரி, உங்கள் ஊழியம்தான். எந்த பிரபலமான ஊழியரையும் பார்க்காதீங்க உங்கள் போதகனை தவிர. இதனால் இது எதினால் போதும். எதனால? இந்த வாழ்வு இயேசுவால், இந்த வசதி இயேசுவால், இந்த மேன்மை இயேசுவால், இந்த உயர்வு இயேசுவால், இந்த அந்தஸ்து இயேசுவால், இந்த அரண்மனையின் வாழ்க்கை இயேசுவால். ஆமென். ஹலோ, ஆலயத்தில் இருக்கிறவங்க பின்மாறலாம், ஆனா வீட்டில் இருக்கிற நீங்க பின்மாற முடியாது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன் சொல்றேன் எனக்கே தெரியல. பாஸ்டர்களை ஃபாலோ பண்ணாதீங்க, கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் மேய்ப்பனை ஃபாலோ பண்ணுங்க. சொன்ன 3 பேர், இந்த 3 பேர் அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்? ஆசாரி எப்படி இருப்பார் ட்ரெஸ்ல? ஆசாரி அங்கி போட்டு அப்படியே கீழே அப்படியே மணிலாம் தொங்கும். அவரை பார்த்தாலே அட்ராக்டிவாக இருப்பார். தீர்க்கதரிசி அங்கெல்லாம் போட்டிருப்பார். பிரபு எப்படி இருப்பார்? பிரபு 10 விரலையும் மோந்துரும். பிரபு இல்லையா? அப்படிப்பட்டவங்களையே உள்ள சேர்க்காதீங்க. அரண்மனையில் ஒருத்தர் இருக்கிறான், அழுகை, புலம்பல், வேதனை, உபவாசம், துக்கித்து ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறானே, அவனை பாருங்கள். ஒரு நெகேமியா பாருங்க. 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, த பொசிஷன், த ப்ராஸ்பரிட்டி, த பவர். தேவன் தந்த இந்த மேன்மை,
வசனம் படிக்கிறீங்களா சீக்கிரமா? எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் எஸ், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி இந்த மேன்மை உங்களுக்கு கிடைத்தது. இந்த மேன்மை எதற்காகத்தான்? இந்த மேன்மை எதற்காகத்தான்? இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி தேவனுக்கு, தேவ சபைக்கு, தேவ ராஜ்யத்திற்கு, தேவ ஊழியத்திற்கு, தேவனுடைய சுவிசேஷ பரப்புதலுக்கு உதவியா இருக்கும்படித்தான் இந்த தொழில். ஆமென். ஹலோ, இந்த மேன்மை, இந்த அரண்மனை வாழ்க்கை, இந்த உயர்வு, இந்த அந்தஸ்து, இந்த படிப்பு, இந்த செல்வம், இந்த தோட்டம், இந்த துறவு, இதெல்லாம் தெரியுமா? தேவர் ராஜ்யத்திற்கு உதவியா இருக்கும்படி. தேவ ராஜ்யத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்கு சொல்லுங்க. என் சரீரம், என் சரீரம், சொல்லுங்க, கர்த்தருக்கு பயன்படாத சரீரம் கர்த்தருக்கு பயன்படாத எனக்கே பயன்படாது. எனக்கே பயன்படாது. கர்த்தருக்கு பயன்படாத என் அறிவு கர்த்தருக்கு பயன்படாத என் அறிவு எனக்கே பயன்படாது. எனக்கே பயன்படாது. கர்த்தருக்கு பயன்படாத என் பணம் கர்த்தருக்கு பயன்படாத என் பணம் எனக்கே பயன்படாது. எனக்கே பயன்படாது. சொல்லுங்க, தேவ ராஜ்யத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்கு உதவியா இருக்கும்படி, உதவியா இருக்கும்படி இந்த மேன்மை, இந்த மேன்மை. சொல்லுங்க. நான் பிறந்த கிராமத்தில் இன்றைக்கு வரைக்கும் டீ கடை இல்லை, டீ கடை இல்லை. அப்படிப்பட்ட கிராமத்தில் வளர்ந்த என்னை கர்த்தர் மேன்மை வச்சிருக்கிறார். ஆமென். 10 கிலோமீட்டர் நடந்தான் போன ஒத்தடி பாதையில். அப்படிப்பட்ட சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். சொல்லுங்க, இந்த மேன்மை இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி. சத்தமா சொல்லுங்க. இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி. சத்தமா சொல்லுங்க. இந்த காலத்திற்கு உதவியா இந்த ஊழியத்திற்கு உதவியா இருக்க, ஊழியனுக்கு உதவியா இருக்க, தேவ ராஜ்யத்திற்கு உதவியா இருக்க, சுவிசேஷம் சொல்வதற்கு உதவியா இருக்க, தேவ மனிதனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியா இருக்க. சொல்ல, அதுக்கு தான் இந்த மேன்மை. ஆமென். இன்னும் 2 வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். நோ. நம்பர் 1 சொல்லுங்க. The reason for my position is to glorify God. ஒன்னு சொல்லுங்க, இந்த மேன்மை இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்க. 2 கை சொல்லுங்க. தேவனே, தேவனே, இந்த மேன்மை, இந்த மேன்மை தேவனுக்கு உதவியா இருக்கணும். தேவனுக்கு உதவியா, தேவ ராஜ்யத்துக்கு உதவியா இருக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு உதவியா, தேவ சபைக்கு உதவியா இருக்கணும். தேவ சபைக்கு உதவியா இருக்கணும். இல்லனா நான் எங்க வந்தனோ அங்கே அனுப்பிச்சிருவீங்க. சொல்லுங்க, the position. ரெண்டாவது, the prosperity. the prosperity. மத்தேயு 2:11. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. ஒரு ஏழை தச்சனுடைய மனைவி, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். நல்லா கவனிக்கணும். இயேசு என்னும் ஒருவராலே, எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னும் ஒருவராலே, இயேசுவை சுமப்பதாலே, இயேசுவை சுமப்பதாலே, தேவனை சுமப்பதால், தேவனை சுமப்பதால், தேவனுடைய வார்த்தை சுமப்பதால், தேவனுடைய வார்த்தை சுமப்பதால். அந்த வீட்டுக்கு யார் வர? ஞானிகள், சாஸ்திரிகள், படிச்சவங்க, செல்வந்தர்கள் எல்லாரும் வந்து சொல்லுங்க, வெள்ளை போலத்தையும் பொக்கிஷத்தையும், இந்த மேன்மை நான் தேடி போல அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. இந்த வேலையை நான் தேடி போல அவர் கொடுத்தார். இந்த வீடு நான் தேடி போல அவர் கட்டி கொடுத்தார். இது சொன்னா ஏற்புடையதா எனக்கு தெரியல. நான் பல சபைகளை கட்டி நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். நிறைய சபைகளை, ஒரு 50 சபைகள் மேலே கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தேன். அந்த வீடு வந்து 13 கொடுத்தணும். இந்த வீட்டில் 13 கொடுத்தணும். ஒவ்வொரு சபை கட்டும்போதும், வீடு கட்டும்போதும் என் உள்மனம் சொல்லும், என்ன பைத்தியமா நீ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற, கீழே மாட்டு கொட்டகை, மேலே ஷெட்டு, 2 முறை தீ பிடிச்சிச்சு. ஒவ்வொரு முறையும் நான் இந்த சபைகளை திறக்கும் போது என் உள்மனம் சொல்லும், என் மனைவி பிள்ளைகளே சொல்லுவாங்க, ஊரெல்லாம் சபை கட்டுற, எங்களுக்கு குடியிருக்கிறது ஒரு வீடு கட்டித்தர மாட்டேன்ற. காலங்கள் கடந்தது. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னால் ஒரு விளம்பரம் வந்தது. அது ஒரு திருமண மண்டபம். அந்த திருமண மண்டபத்தில் ஒவ்வொரு டிசம்பர் 31ஆம் தேதி நாங்கள் முடியிரவு
புது வீடு நடத்துவோம். ஒரு 3 வருஷம் நடத்தினோம். ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வாடகை இருக்குது. டிசம்பர் 31 நடத்துவோம். 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிச்சிடுவோம். 10,000 ரூபா வாடகை. ஒரு விளம்பரம் வந்தது. அந்த அந்த நாங்கள் நடத்துகிற இடம்தான். நாங்கள் அந்த ஆளோட பேசினேன். அவர் பல கோடிகள் சொன்னார். அது எட்டி பார்க்க முடியாத நிலைமை. 24,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 3 அடுக்கு, 13 பெட்ரூம், 13 பாத்ரூம், ஒரு பால்கனி. அவர் என்ன நினைச்சாரு தெரியல, 36 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு விற்றுட்டு போயிட்டார். அந்த இடத்த நாங்கள் வாங்கி இன்னைக்கு ஆலை நடத்துகிறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, 3 வாட்டர் டேங்க் கட்டியிருக்கிறேன். 3 வாட்டர் டேங்கில் தண்ணி நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்குது. இருக்குது நானும் என் மனைவி தான். 13 பெட்ரூம், 13 பாத்ரூம், அதில் 8 ஏசி ரூம். இந்த மேன்மை யோசித்து பாருங்க. நான் தேடி போல, எனக்கு எந்த திறமையும் இல்லை. அதெல்லாம் வேண்டாம், இப்போ நான் சொல்ல வேண்டாம். இப்போ ஒரு சின்ன திறமை கூட, ஐ டோன்ட் ஹவ் எனி டெக்னிக்கல் மைண்ட். இன்னை வரைக்கும் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. சைக்கிள் ஓட்ட தெரியாது, புருஷன் எப்படி வண்டி ஓட்டுவேன். இதுதான் என்னுடைய இயல்பான நிலைமை. ஆனால் என்னையும் கர்த்தர் உயர்த்தி வச்சார். சொல்லுங்க, பொன்னையும் தூப வர்க்கத்தையும் பொக்கிஷங்களையும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, திறந்து தந்தார். நான் சொன்னது புரியும். 50 சபைகளுக்கு மேலாக கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும்போது என் உள்மன கொஞ்சம் சொல்லும், நீயே உனக்கு வீடு இல்லை, ஒரெல்லாம் வீடு கட்டி கொடுக்குற. நான் சொல்ல வந்த கருத்து சொல்லுங்க, தேவன் தந்த ஆசீர்வாதம். யார் வீட்டுக்கு யார் வரா? யார் வீட்டுக்கு யார் வரா? ஒரு ஏழை பெண் மரியாள், அவ வீட்டுக்கு வந்து அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. ரெண்டாவது சாஷ்டாங்கமாய். ஹலோ, சாஷ்டாங்கமாய் எப்படி கொடுத்தானா? எப்படி கொடுத்தான்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மரியாளுக்கு நடந்தது எனக்கு நடக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு என்னை இப்படி பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு அண்ணாந்து பார்க்கறோட கத்தர் வச்சிருக்கிறார். நம்பர் 1 என்னது தெரியுமா? நம்பர் ஒன் பொசிஷன். சொல்லுங்க, மேன்மை. சொல்லுங்க, இந்த செழிப்பை அவர் தான் தந்தார். ஏன் தெரியுமா? அநேகருக்கு என்ன ஒரு சாட்சியாய் நிறுத்த, ரட்சகரை உலகத்துக்கு காட்ட, ரட்சகரை உலகத்துக்கு காட்டதான் இந்த வெள்ளியும் பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போலவும் ரட்சகரை காட்டத்தான். எல்லாம் வேத கேள்வி சொல்லுங்க, ரட்சகரை வெளிப்படுத்தத்தான் இந்த ஆசீர்வாதம், இந்த வேலை, இந்த வாய்ப்பு, இந்த வசதி, இந்த வீடு எல்லாம் ரட்சகரை வெளிப்படுத்த. 3வது சதம்பரம் அதற்காக நமக்கு வல்லமையும் தந்தார். நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு நல்லா பார்க்கணும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீரியாவின் படைத்தலைவன் நாகமான், அவனுக்கு ஒரு குஷ்டம். அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு வேலை செய்யுது. அந்த பொண்ணு சொல்லுது, நான் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் அந்த தீர்க்கதரிசியிடம் போனால் அந்த தீர்க்கதரிசி சுகமாக்குவார். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். கொஞ்சம் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு வேலைக்கார பெண் சொல்லுவதை ஒரு அதிபதி கேட்பானா? இவளுடைய அடிமை பெண், அடிமையாய் கொண்டு வரப்பட்டாள் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு. ஒரு அடிமை பெண், வேலைக்காரி பெண். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த நாட்களில் அந்த தேசத்தில் ஆடு மாடு மரித்தால் விளக்கம் தர வேண்டும், அடிமை மரித்தால் விளக்கமே தேவையில்லை. ஆடு மாடு மரித்தால் விளக்கம் தேவை, அடிமை மரித்தால் விளக்கம் தேவையில்லை. அப்படியானால் அவளை கொல்லுவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. ஒரு அடிமை பெண் சொல்லுவதை ஒரு அரசன் கேட்பானா? ஐயா, தேவன் தந்த மேன்மை. உங்களுடைய வார்த்தையிலே வல்லம் இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் அபிஷேகம் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, இலக்கணம் இல்லை, இலக்கியம் இல்லை, எனக்கு ஆங்கில புலமை இல்லை, ஆனால் நான் சொல்ற வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். சொல்லுங்க, வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். சொல்லுங்க, குஷ்டரோகத்தை அவர், இவருடைய குஷ்டரோகத்தை அவர் நீக்கி விடுவார். அப்படி நீக்கினாரா இல்லைங்களா? நீக்கிட்டாரா இல்லைங்களா? நீக்கிட்டாரையா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாம் இந்த வேதத்தை கையில் எடுத்து நான் சொல்லும் இந்த வார்த்தையிலே
நான் பேசும் இந்த வார்த்தையிலே அதிகாரிகள், ஆளுகிறவர்கள், அரசர்கள், செல்வந்தர்கள் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும், பாவத்தின் குஷ்டரோகங்கள் மாறும். அவன் சொல்றான், அதை அவர், அந்த குஷ்டரோகத்தை அவர் நீக்கிவிடுவார். கரங்களை உயர்த்தி, அம்மா நீங்க சொன்னா ஆண்டவர் செய்வார்மா. நீங்க ஜோமன் அவர் கேட்பார். நினைக்கக்கூடாது ஏதோ நான் எனக்கு அறிவு இல்லை, திறமை இல்லைன்னு. தேவன் யாரை கொண்டும் பேசுவார். என் ரட்சிப்புக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, ஒரு மே மாதம் வெள்ளிக்கிழமை 1970 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். பூஜைலாம் முடிஞ்சு போச்சு. பெரிய பெரிய படங்கள், கிறிஸ்துவ பின்னணி இல்லை. திடீர்னு எனக்குள்ள ஒரு ஏன் கேட்டேன் எனக்கு திடீர்னு கேட்டேன். பூஜைலாம் முடிஞ்சு போச்சு. 5th படிக்கிற ஒரு பையன், அவன் 6th போக போகிறான். அவனுடைய 6ஆம் வகுப்பு ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்காக கிட்ட வந்தான். நான் படித்த பள்ளியிலே அவன் படிக்க போகிறான். எனவே அந்த ஸ்கூல் படிக்க அவனுக்கு தகப்பன் இல்லை. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக வந்தான் அந்த பையன். நான் ஒரு அறிவாளி. பூஜைலாம் முடிஞ்சு போச்சு. அவனை பார்த்து கேட்டேன், டேய் நம்ம இத்தனை சாமி கும்பிட்றோம்டா, எதிரா மையான சாமின்னு. ஏன் கேட்டு எனக்கே தெரியாது. அவன் என்ன தர சொன்னான், பூ இது கூட தெரியாது, இவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருக்கிறேன்னா. எவ்வளோ திமிரு இல்லை. எனக்கு அப்போவே டென்ஷன் ஆகிடுச்சு. கேட்ட கேள்விக்கு பூ இது கூட தெரியாமல் எதுக்கு வந்திருக்கிறான் அவன்? ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதனால என்கிட்ட வந்திருக்கிறான். 6th ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக, ஹைஸ்கூல் போடுறதுக்காக. நான் கேட்டேன், நீ சொல்லு, உனக்கு தெரியுமாடான்னு. தெரியும்னா சொல்லுடான்னு. சொன்ன அடிப்ப அப்படின்னா. தத்துவம் பேசுகிறான் பாருங்க. இப்படி தான் சொன்னேன், டேய் அடிக்க மாட்டேன்டா சொல்லுடான்னு. சத்தியமாக அடிக்க மாட்டேன்னு கேட்டான். அடிக்க மாட்டேன்னு ஏசுநாதன் சொல்லிட்டு போயிட்டான். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல அவன். வந்து எதுக்கு தான் ஃபார்ம்? நான் கேட்டேன், எப்படா உனக்கு தெரியும்னு. நீ நம்பனா நம்ப விட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டான். வந்த வேலையை முடிக்கல. அன்னைக்கு தூக்கம் இல்லை, எனக்கு சாப்பிட முடியல. அந்த சத்தம் இரவெல்லாம் பகலெல்லாம் வந்து 1 வாரம் அதே சத்தம். பாலகர் வாயினாலே அவர் துதி உண்டாக்கும் தெய்வம். அவன் சொன்னான், இவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்து இது கூட உனக்கு தெரியலன்னு. என்ன முட்டான் பேய் சொல்லுது. பேயும் பேசுது, ஆவியானும் பேசுறாரு. கடைசியில் ஆவியானதான் ஜெயிச்சார். அந்த பொண்ணு சொல்லி அந்த நாகமான் சுகமடைந்தான். யாரை வச்சு யாரை பயன்படுத்துகிற பார்த்தீங்களா? அந்த பையன் நினச்சிருக்க மாட்டான் இந்த ஆள் ஒரு பாஸ்டரா மாறுவான்னு. யாரை கொண்டு இப்படி பாருங்க. நானா கேட்ட கேள்வி. நான் என்ன நினச்சேன்னா, அதில் ஏதாவது ஒன்று சொல்லுவான், நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் அவன் நினச்சிட்டேன். அவன் ப்ளஸ்ஸை மைனஸ் ஆகிட்டு போயிட்டான். ஆனால் அந்த மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. சொல்லுங்கள், தேவன் தந்த மேன்மை தமிழில் மேன்மை, செழிப்பு, வல்லமை. சொல்லுங்க, ஒரு மேன்மை தந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க. சின்ன கேள்வி கேட்குறேன். சபைக்கு வர்றதுக்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அன்றைக்கி அடுப்பு ஊற்றிருந்தீங்க, இன்றைக்கி எல்லாம் கேஸ் தான், ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் இன்றைக்கி எல்லாமே. ஒரு கையில் மொபைலு, இன்னொரு கையில் ரிமோட்டு, அண்டர் த ஃபேன், ஆன் த சோஃபா. இந்த மேன்மை சத்தமா வாழ்க்கையில் மேன்மை, குடும்பத்தில் மேன்மை, ஊழியத்தில் மேன்மை, சமுதாயத்தில் மேன்மை, சொந்தங்கள் மத்தியில் மேன்மை. ஆமீன் சொல்லுங்க. சொந்தங்கள் மத்தியில் மேன்மை. 2வது சொல்லுங்க, செழிப்பு. மரியாள் ஒரு தச்சனுடைய மனைவி. ஒரு புறா குஞ்சு வாங்க கூட காசு இல்லை அவகிட்ட. அவளுக்கு வெள்ளியும் பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போலும் அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது, விலையேற பெற்ற பொக்கிஷங்கள். ஆமீன் சொல்லுங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க. வெறும் கையாய் நான் இன்னைக்கு திருநெல்வேலி போகணுன்னா 2 டெய்லர் வேணும். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த ப்ராஸ்பரிட்டி. 3வது இந்த வல்லமை. நான் சொல்லி 4 பேர் கேட்குறாங்கன்னா அது அபிஷேகம் இல்லையா? ஆமீன். நம்ம சொல்லி நம்ம வீட்டுக்காரே கேட்கறதில்ல. வேலைக்கார் பெண் சொல்லி ஒரு படைத்தலைவன் கேட்குறான். லாயல் டு காட்,
லாயல் டு ஜீசஸ், லாயல் டு த ஃபேமிலி, லாயல் டு த சர்ச். சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க. இருக்குதா? எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு உண்மையாக இருப்பேன். சொல்லுங்க. மேன்மை உண்டு, செழிப்பு உண்டு, வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, அரண்மனை உண்டு. சொல்லுங்க. தேவனுக்கு உண்மையாக இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. அழைத்தவருக்கு உண்மையாக இருப்பேன். என் சபைக்கு உண்மையாக இருப்பேன். என்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தாரே அதுக்கு உண்மையாக இருப்பேன். என் மனைவி பிள்ளைகளுக்கு உண்மையாக இருப்பேன். சொல்லுங்க. ஐ எம் ஃபெய்த்ஃபுல் டு காட். தேவனுக்கு உண்மையாக இருப்பேன். என் ஊழியனுக்கு உண்மையாக இருப்பேன். என் சபைக்கு உண்மையாக இருப்பேன். என்னை நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலைக்கு நான் உண்மையாக இருப்பேன். என் சொந்த கணவனுக்கு மனைவிக்கு உண்மையாக இருப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி. அழைப்பு இருந்ததுனாலே நான் அழிந்து போகவில்லை. சொல்லுங்க. அழைப்பு இருந்தனாலே. எல்லாம் கரங்களை உயர்த்தி முடிஞ்ச முழங்கால் போட்டு, அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே. எல்லாம் அந்த பாட்டு பாடுவீங்களா? அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே. எல்லாம் கரங்களை உயர்த்தி. அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே. அழைத்தீர் அழைத்தீர்